பிரபாஸுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற படம் தான் ராஜா சாப். அந்த படத்தோட டீசர் இப்போ வந்திருக்கு. பிரபாஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக ரிலீஸ் ஆன அவரோட படம் எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட்டு, பெரிய ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ திடீர்னு ஹாரர் காமெடிக்குள்ளே இறங்கியிருக்காரு. ஹாரர் படத்துக்கு ஒரு ப்ளஸ் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அளவுக்கு நம்ம கொஞ்சம் பயங்காட்டுற மாதிரி 4-5 சீன் வச்சுட்டு கொஞ்சம் கதை இருந்தாலே போதும், மக்கள் அதை ஏற்றுப்பாங்க, படமும் ஓடிடும். இப்போ அந்த கதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரபாஸ் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் உள்ளே வரும்போது கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகும். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. டீசரோட கடைசியிலேயே பார்த்தீங்கன்னா த பிக்கெஸ்ட் ஹாரர் ஃபேண்டசி மூவின்னு தான் போட்டிருக்காங்க இந்தியாலேயே. டீசர்ல பார்த்தீங்கன்னா அவங்க பெருசா எதையுமே காட்டல. ஒரு 4-5 காமெடி சீன், 4-5 ஹாரர் அந்த மாதிரி தான் ஜாலியா இருக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு காட்டியிருக்காங்க. படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கு. பிரபாஸுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பேர் சொல்ற மாதிரி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இது வரைக்கும் எந்த படமே கொடுக்கல, பாகுபலி தவிர. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உண்மையிலே நல்ல வசூலாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஜேர்னல் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹாரர் காமெடிங்கிறது. வெயிட் பண்ணி பார்ப்போம். படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் டீம் எப்படி ஏத்துறாங்க, படத்தோட ட்ரெய்லர் எல்லாமே வரட்டும்.